ஹாய் இன்னைக்கு வந்து பிகாம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சாப்டரில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். ABC Limited has an EBIT of rupees 1,60,000. Its capital structure consists of the following securities: 10% debenture 5 lakh, 12% preference shares 1 lakh, equity shares of rupees 100 4 lakh. The company is in 55% tax bracket. You are required to determine அப்படின்னு போட்டுட்டு the company's EPS, the percentage change in EPS associated with 30% increase and 30% decrease in EBIT. இந்த ப்ராப்ளமில் வந்து ரெண்டு இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கம்பெனியோடைய இபிஎஸ் என்ன, அதாவது ஏபிசி லிமிட்டடோட இபிஎஸும் அதே சமயத்தில் நான் EBIT 30% இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அதோடைய இபிஎஸும், அதுக்கப்புறமா இன்கேஸ் டிக்ரீஸ் பண்ணேன்னா அதோடைய இபிஎஸுமே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம 3 டிவிஷன்ஸாக பிரிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் போடணும். ஸோ வாங்க எப்படி ப்ராப்ளம் போடுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் போட போகிறோம். ஆஸ் யூஷுவல் அங்கே EBIT ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க, EBITன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த EBIT தான் எடுத்துக்க போகிறோம். EBIT வந்து 1,60,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, இங்கே வந்து 30% வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு. நம்ம வந்து சைமல்டேனியஸாக போட்டோன்னா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். EBIT அப்படின்றது வந்து இதுக்கு வந்து 1,60,000 போட்டிருக்கோம். 30% இன்க்ரீஸ் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1,60,000 இருக்குது, இதில் வந்து 30% அப்படின்னு போட்டால் 48,000 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது இப்போ இன்க்ரீஸுன்றதுனால ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 1,60,000 அப்படின்னு பண்ணால் 2,08,000 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஸோ 2,08,000 தான் வந்து இதோடைய EBIT. அதே மாதிரி டிக்ரீஸ் அப்படின்னு நம்ம 30,000 ஆல்ரெடி போட்டு 30% பார்த்துட்டோம். ஸோ 30% வந்து 48,000 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ 1,60,000 வந்து 48,000 அப்படின்ற அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இங்கே என்ன வரும்னா 1,12,000 அப்படின்னு சொல்லிட்டு EBIT வந்துடுது. ஸோ EBIT எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போயுமே இன்ட்ரெஸ்ட் தான் வந்து டிடக்ட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த ப்ராப்ளமில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10% அப்படின்னும் போது நம்ம எதில் டிடக்ட் பண்ணோம்னா டிபென்ச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து 10% டிடக்ட் பண்ணோம். அதாவது 5 lakhsன்னு கொடுத்துருக்காங்க, அந்த 5 lakhsல 10% வந்து நம்ம பண்ணணும். அப்போ வந்து இங்கே வந்து 50,000 வந்துடும், இங்கே வந்து 50,000 வந்துடும். எல்லாமே காமனாக தான் 50,000 எல்லாமே வந்து காமனாக டிடக்ட் பண்ணிக்கலாம். இங்கே டிடக்ட் பண்ணும்போது 1,10,000, இங்கே டிடக்ட் பண்ணும்போது 1,58,000, இங்கே வந்து 62,000 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்குது. இதுதான் வந்து நம்மளுடைய EBT. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம EBTன்றது பிஃபோர் டேக்ஸு. அப்போ நெக்ஸ்ட் என்ன டிடக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸு. டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55%. 55% இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்டில் இன்ட்டு 55% போட்டோன்னா 60,500. இங்கே போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86,900. இங்கே வந்துட்டு 34,100. இப்போ வந்து இதை டிடக்ட் பண்ணிக்க போகிறோம். டிடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து EAT அப்படின்னு வந்து கிடைக்கும். இதையும் டிடெக்ட் பண்ணனா நமக்கு என்ன EAT கிடைக்குதுன்னா 49,500, இங்கே 71,100 அண்ட் இங்கே வந்து 27,900 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இது நம்மளுடைய EAT. இப்போ EAT கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட ப்ராப்ளமில் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, பட் இந்த ப்ராப்ளமில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் வந்துட்டு டிடக்ட் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 12% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12% அப்படின்றது வந்து நான் வந்து 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்க அமௌண்ட்டில் பண்ணணும். ஸோ பண்ணனா 12,000 காமன் தான் மூணுத்துக்குமே போட்டுட்டு டிடக்ட் பண்ணிக்கிறேன். டிடக்ட் பண்ணும்போது எனக்கு அமௌண்ட் வந்து 37,500, இங்கே வந்து 59,100, இங்கே வந்து 15,900. ஸோ இதுதான் வந்து
எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இதை நான் 1ன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் வந்து அவங்க ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இபிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது வந்து கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 lakh அப்படின்றது வந்து என்னுடைய ஷேர்ஸ். ஒரு ஷேரோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. ஸோ அப்போது இது நான் 3த்துக்கும் காமனாக தான் போடுறேன். 4 lakhல 100 அப்படின்னும் போது நமக்கு 4000. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இபிஎஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா இப்போ நான் இதை 2ன்னு எடுத்துக்கிறேன். இபிஎஸ்க்கு வந்து 1/2, அதாவது இந்த 37,500 டிவைடட் பை 4000. ஆன்சர் நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா 9.375ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே 59,100 டிவைடட் பை 4000, இங்கே 15,900 பை 4000 போடும் பொழுது இங்கே 14.77, இதெல்லாமே பர்சன்டேஜ். இங்கே வந்து 3.975, இதுவும் பர்சன்டேஜ். இப்போ நம்ம இபிஎஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஷினாக கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு, இன்க்ரீஸ்லேயும் டிக்ரீஸ்லேயும் கேட்டிருக்காங்க. இஃப் இன்கேஸ் நான் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் அப்படின்னு போட்டு இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எவ்வளோ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அந்த அமௌண்ட்டு, அது கூட ஒரிஜினல் இபிஎஸ் டிவைடட் பை என்னுடைய ஒரிஜினல் இபிஎஸ் அமௌண்ட்டு இன்ட்டு 100. இது வந்து இன்க்ரீஸ்னாலும் சரி டிக்ரீஸ்னாலும் சரி எல்லாத்துக்குமே இது காமன் ஃபார்முலா தான். ஸோ நான் இப்போ இன்க்ரீஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு 14.77 அப்படின்னு இருந்திருக்கு. என்னுடைய ஒரிஜினலான இபிஎஸோடைய வேல்யூ இது தான் 19.375 டிவைடட் பை 9.375. 14.77 minus 9.375 divided by 9.375 into 100. இது நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 57.14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ டிக்ரீஸுக்கும் அதே மாதிரி தான், சேம் ஃபார்முலா தான். ஸோ நான் வந்து டைரெக்டாகவே போட்டுடுறேன். இது மட்டும் 3.975 minus 9.375 divided by 9.375 into 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 57.14 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதுவும் பர்சன்டேஜ் தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து சில ரவுண்ட் ஆஃப் பண்ணும்பொழுது சிலது வேரி ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். Thanks for watching.